இன்னைக்கு டேஸ்டியான கேசரி எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு இந்த குழி கரண்டியால் 1.5 கரண்டி நெய், 1.5 கரண்டி வாசனை இல்லாத ஆயில் சேர்த்து லைட்டாக சூடானதும் தேவையான முந்திரி திராட்சை போட்டு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். அதே நெய்யிலேயே இந்த கப்பால் 1 கப் ரவை சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு லைட்டாக செவக்க வறுத்து எடுத்துக்கலாம். 1:3 ரேஷியோவில் 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வச்சு அதுலேயே 2-3 குங்குமப்பூ சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். குங்குமப்பூ ஆப்ஷனல் தாங்க, இல்லைன்னா இந்த ஸ்டேஜில் 1 ட்ராப் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணி நல்லா கொதி வந்ததும் வறுத்த ரவாயில் சேர்த்து கிளறி ஒரு கப்புக்கு 1.25 கப் சுகர் சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் லூஸான ஸ்டேஜில் ஆகுங்க. அப்படியே கிளறி கொடுத்து ஒரு பிஞ்ச் உப்பு, கொஞ்சமாக ஏலக்காய் தூள், வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்து இந்த ஸ்டேஜில் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணி கலந்து இறக்கி சூடு ஆறுனதும் சர்வ் பண்ணால் சூப்பர் டேஸ்டியான என்னோட ஸ்டைலில் கேசரி ரெடிங்க. இந்த மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.